நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாதனால தான் குப்பைகள் வந்து சேருது. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறோம்னா அதை வந்து கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும். இப்போ ஒரு பேனா இருக்குன்னா நீங்க வந்து பாதி எழுதி தூக்கி போட்டீங்கன்னா அந்த பேனா வந்து வேஸ்டா தான் போகும். அதை வந்து ஃபுல்லா எழுதி தூக்கி போடும் போது அது வந்து நமக்கு பயன்படும். அது எப்படின்னா மொத்தம் 3 R இருக்கு, 3 R's இருக்கு. ஒன்று வந்து ரீயூஸ், ரெடியூஸ், அதுக்கப்புறம் ரீசைக்கிளிங். ரீயூஸ்னா என்ன? ஒரு பொருளை மறுபடியும் பயன்படுத்தணும். ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டக்கூடாது. அது வந்து ரீயூஸ். அதுக்கப்புறம் ரெடியூஸ், அதை வந்து நம்ம எப்படி மாற்றி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும். இப்போ வந்து ஒரு சேலை கிழிஞ்சிச்சுன்னா தூக்கி போடக்கூடாது. அதை வந்து நம்ம துடைக்கிற துணியாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ரெடியூஸ். அதுக்கப்புறம் ரீசைக்கிள். ரீசைக்கிள்னா அதை வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் என்ன பண்ணணும்னா அதை வந்து ரீசைக்கிள் பண்ண கொடுத்துடணும். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணி கீழே போகிறனால அது என்ன ஆகும்? பூமிக்கு மாசாகும். அதே மாதிரி குப்பைகளாக சேர்ந்து நம்ம நாட்டை வந்து சீர்கேடாக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணனா அந்த பிளாஸ்டிக் நம்ம கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் அனுப்பும் போது அதை வந்து வேற வித பொருட்களாகவும் மாற்ற முடியும். அதே மாதிரி குப்பைகளை ரீசைக்கிள் அனுப்பணும்னா என்ன ஆகும்? மக்கும் குப்பையெல்லாம் உரமாகும். மக்காத குப்பையெல்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுமோ அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி நம்மளை குப்பை இல்லாத திருப்பூராகவும் தமிழ்நாடாகவும் மாற்றலாம்.